இப்போ அடுத்த குற்றச்சாட்டு வந்திருக்கு, இவர் மந்திரியாக இருக்கார், இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இங்கே எடுத்ததாக சொல்கிறாங்களே ஆதாரம். அதை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஒரு மந்திரி பதவியாச்சும் காலி பண்ணணும்ல. இடி செய்வாங்களா? அதுவும் பெரிய பிரச்சனை. செய்வது சந்தேகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நடிகர் விஜய் கொஞ்சம் தாக்கி அறிக்கை விட்டார். உடனே செந்தில் பாலாஜிக்கு கோபம் வந்துருச்சு. விஜய் எங்கே நின்றாலும் தோற்கடிப்போம் அப்படின்னு பயமுறுத்துறாரு. இனி விஜய் இப்போ தான் லைட்டாக திமுகன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ஸ்டாலின் உதயநிதினு பேரை சொல்லவே தைரியம் இல்லை, அதுக்குள்ளே பயமுறுத்திட்டார். விஜய் எங்கு நின்றாலும் தோற்கடிப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, விஜயிடம் ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் இருக்கிறார்கள், எங்களுடைய செயலாளர்கள் மாவட்ட எஸ்என்ஜேங்கிறது சாராய கம்பெனி, ஜெயமுருகன் அப்படிங்கிற திமுக காரன் பேரில் இருக்குது. இவங்க குடும்பத்தோட பினாமி. இவங்க தான் அந்த சாராய கடையை வச்சு நடத்துகிறாங்க. ஒரு முதல்வருடைய குடும்பம் நாட்டில் சாராயம் விற்கிற பிஸ்னஸை வச்சு நடத்துகிறாங்கன்னா இதை விட வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்தி அலசல் பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கு முக்கியமான செய்தி. செந்தில் பாலாஜி டாஸ்மாக் துறையில் 1000 கோடி அளவில் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கையே சொல்லியிருக்காங்க, எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ஊழல். நாங்கள் முதலே நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோட்டை விட்ட அமலாக்கத்துறைன்னு சொன்னோம். வெறும் 1000 கோடி ஊழல் மட்டும்தானா? 40,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருது. அதில் இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை 40,000 கோடி அளவிற்கு இவர்களுக்கு தனியாக ஒரு லாபம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன குற்றச்சாட்டு. இன்றைக்கி எடப்பாடி சட்டசபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதில் சொல்கிறார், 1000 கோடியிலிருந்து 40,000 கோடி வரை ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். ஸோ டாஸ்மாகில் எப்படி வருமானம் வரும் என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். அதை கணக்கு போட்டு தான் சொல்கிறாரு. 1000 கோடியிலிருந்து 40,000 கோடி வரை ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறார். நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன. அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது. அதில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமா என்று சந்தேகம் எழுகின்றது. ஆனால் ஈடி என்ன சொல்றாங்க, 1000 கோடின்னு கணக்கு சொல்றாங்க. அதனால தான் சொன்னேன், ஈடி விசாரணையை சரியாக நடத்தலாம். ஈடி எதற்காக இந்த விசாரணையை நடத்தினாங்கங்கிறதே ஒரு பெரிய கதை. அதாவது டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறது ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. அதில் முக்கியமானது ஜெகத் ரட்சகன் அக்கார்டு. அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க டாஸ்மாக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் விவரம் தெரிஞ்சார். மற்றவெல்லாம் அரசியல்வாதி, இவர் அரசியல்வாதி. அதுக்கு முன்னாடி பெரிய பிஸ்னஸ்மேன். எல்லா தொழிலும் பார்த்தவர், காலேஜ் ஆரம்பித்து எல்லா தொழிலையும். அதனால் அவருக்கு முன்ன பின்ன எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸ்டாலின் குடும்பத்துக்கு நான் உங்களுக்கு தனியாக இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், எல்லா மொத்த சரக்கும் ஏன்ட்டிருந்து வாங்குங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தார். ஆனால் ஸ்டாலின் குடும்பம் ஃபுல்லாக ஒத்துக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்என்ஜி டிஸ்டிலரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது யார் பேரில் இருக்குன்னா, ஜெயமுருகன் அப்படின்னு ஒரு திமுக கார் பேரில் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்கள் எஸ்என்ஜி டிஸ்டிலரி ஸ்டாலினுடைய குடும்ப கம்பெனி ஜெயமுருகன்கிற பேரில் வச்சுருக்காங்க. அதனால் ஜெகத் ரட்சகன்ட்ட ஸ்டாலின் பேரம் பேசும்போது, உங்களிடமிருந்தும் எங்கள் இது எஸ்என்ஜியிலிருந்தும் நாங்கள் அதிகம் சரக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த சரக்கை எப்படி 2ல் எடுத்தால் நாளைக்கு பிரச்சனை வருமே, சட்ட பிரச்சனை கண்டுபிடிச்சா ஆடிட்டில் எல்லாம் கேட்பாங்க, என்ன 5-6 கம்பெனி இருக்குது, 2 கம்பெனிலேருந்து தான் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்கங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார், டாஸ்மாகில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து, அதாவது குடிமகன்கள்
எஸ்என்ஜியில் இருக்கிற சரக்கையும் அக்காடில் இருக்கிற சரக்கையும் அதிகம் விரும்புகிறார்கள்னு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி எல்லா டாஸ்மாக் கடைக்காரங்கிட்டையும் ரிப்போர்ட் வாங்கினார். இந்த 2 சரக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் உண்மையான இது என்னென்ன காரணம் என்னென்னா, இவங்க 2 பேர்கிட்டையும் ஒன்று இவங்க குடும்ப கம்பெனி எஸ்என்ஜி, அண்ணன் ஒன்று வந்து ஜெகத் ரட்சகன் கமிஷன் தனியாக ஸ்டாலின் கொடுக்குறாரு. அதனால் அவங்ககிட்டே எழுதி வாங்கிட்டு இந்த 2 கம்பெனிக்கே சப்ளை அதிகம் போச்சு. அப்போ சிவா டிஸ்டிலரிஸ் டிஆர் பாலு கம்பெனி கோவம் வந்தது. கால்ஸ் டிஸ்டிலரி வாசுதேவன்கிற பேரில் இருக்கு, ஆனால் கனிமொழி கம்பெனி. ஏன்னு கேட்டிங்கன்னா கனிமொழி தான் அதுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது, அதனால் அதில் பங்கு இவங்களுக்கு. அதனால் கனிமொழிக்கும் டிஆர் பாலுவுக்கும் கோவம் வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பெனி வச்சுருக்கோம், ஜெகத்ரட்சகன் கம்பெனியில் அதிகம் வாங்குகிறாங்க, அவங்க குடும்ப கம்பெனி எஸ்என்ஜியில் அதிகம் வாங்குகிறாங்கங்கிற கோபம் வந்த உடனே இந்த விஷயத்தை இந்த மாதிரி இதில் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத டெல்லியில் இருக்கிற அமலாக்கத்துறைக்கு போட்டு கொடுத்ததே இவர் டிஆர் பாலுவும் கனிமொழியும் தான். அவங்க போட்டு கொடுக்கும்போதே எல்லா டீட்டெயிலும் இவங்களே கொடுத்துட்டாங்க அமலாக்கத்துறைக்கு. இதை எடுத்துக்கொண்டு தான் அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்தாங்க. இதில் உள்நோக்கம் ஒன்றும் இல்லை, உள்ளேயே சண்டை நடந்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ இது வந்ததில் பர்ச்சேஸ், அதாவது வாங்கிறது, 2 குறிப்பிட்ட கம்பெனியிலேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து இவங்க வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. இவங்க இதிலேருந்து எடுக்கலை, ஏற்கனவே டிஆர் பாலு கனிமொழி நிறைய இதுக்கு ஆதாரங்களை கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இங்கேருந்து சில விஷயங்கள் ஏன் இங்கேருந்து எடுக்கலைன்னா, டாஸ்மாக் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டதுனால எல்லாத்தையும் கணக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. அதனால் அதற்கான சில விஷயங்களை இவங்க எடுத்திருக்காங்க. அடுத்தது பாரில் உள்ளே நடக்கிறது தான் பெரிய ஊழலே. இங்கே ஒவ்வொரு பார்லையும் அவன் தனி டாஸ்மாக் கடையாக செயல்படுறான். பாருங்கிறது ஒரு டாஸ்மாக் கடையை ஒட்டி இருக்க வேண்டியது தான் பார். அந்த டாஸ்மாக் கடையில் சரக்கை வாங்குறவன் பக்கத்தில் இருக்கிற பாரில் போய் குடிக்கணும், இதுதான் அதனுடைய இதுவே நோக்கமே. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாரை பக்கத்தில் எங்கேயோ வாங்கிட்டு அவன் தனி சரக்கு அங்கே சப்ளை பண்ணி அதை ஒரு டாஸ்மாக் கடையை வைத்தது. அதில் தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல் ஒட்டுமொத்த பார்லையும். ஏன்னா 3000 பாருக்கு மேலே இருக்குது. இப்போ மணமகிழ் மன்றம்னு கொண்டு வந்துட்டான். மணமகிழ் மன்றம் அங்கே விற்கிற சரக்கு எதுவுக்குமே வரி கட்டுறதில்லை அரசாங்கத்துக்கு. டாஸ்மாக்கு அந்த வருமானம் வந்து செல்வதில்லை. FL2 எலைட்டு சரக்கு, எலைட்டு லிக்வர்னு பேர், அதுக்கும் கணக்கு இருக்கிறது. இங்கே தான் அதிகமான கொள்ளையே. ஈடி அடித்தது வெறும் இதில் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஜெகத் ரட்சகன் இதில் போய் அடிச்சிருக்காங்க, தலைமை அலுவலகத்தில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் டெண்டர் விடுறதில் முறைகேடு, இவ்வளவு தான் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஊழலையும் எடுக்கவில்லை. 40,000 கோடி மோசடி நடக்கிறத 40,000 கோடி ஊழலையும் இவர்கள் எடுக்கவில்லை. ஏதோ 1000 கோடி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால் இதில் பெருசாக எடுத்துட்டாங்க. அதனால் மிகப்பெரிய நடவடிக்கை இருக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் போடுறாங்க ஸ்டாலின் கைது, அதெல்லாம் நடக்காது. இந்த பிஜேபி அரசாங்கத்துட்டு போய் நடக்குமா? நடக்காது. கெஜ்ரிவாலை 100 கோடி மதுவிலக்கு கொள்கை இதில் வந்து மோசடி நடந்தது, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி வெறும் 100 கோடி ஊழல் பண்ணியதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனார். இங்கே இவங்க சொல்கிற கணக்கே 1000 கோடி. அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்டாலினை கைது பண்ணுவாங்களா? அதுக்கெல்லாம் ரொம்ப விவரம் வேணும். ஈடிக்காரனுக்கு அவ்வளோ விவரம் இல்லை. இவன் ஊழல் எடுக்கிறதெல்லாம் வந்து சும்மா நேரடியாக வந்து ரைடு அடிச்செல்லாம் எடுக்கக்கூடாது. ரகசியமாக ரொம்ப வந்து நெட்வொர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமாக ஸ்பை ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு நிறைய ரெக்கார்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். அது இவனுக்கு தெரியாது, ஈடிக்கும் தெரியாது, உங்களுக்கு இன்கம் டேக்ஸுக்கும் தெரியாது, சிபிஐக்கும் லாய்க்கு இல்லாதவங்க இவங்க. அதனால் எந்த ஒரு பெரிய ஆதாரத்தையும் எடுக்கவில்லை. அதனால் ஸ்டாலினை கைது பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க, யாரும் நம்பாதீங்க. சரி, இப்போ செந்தில் பாலாஜியாச்சும் கைது பண்ண போங்களான்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், பேட்டி பாருங்கள், அந்த பேட்டியை. இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பேட்டியை பார்த்தீங்கல்ல, அவர் என்ன சொல்றாரு? சட்டப்பூர்வமாக சந்திப்பேன். உலக மகா ஃப்ராடு. தைரியம் எப்படி வந்தது? டே, நம்ம ஃப்ராடு தனத்தை பூரா எடுக்கவே இல்லாமல்
அதனால் இவன் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் சொல்லிட்டார், சட்டப்பூர்வமாக சந்திப்போம். ஸோ இவங்க போய் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், ஆனால் பண்ண மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய வழக்கை மட்டும் பதிவு செய்வாங்க. சரி, கைது பண்ண வேணாம், வழக்கை பதிவு செய்ய வேணாம், இங்கே ஜாமீன் ரத்து அப்படிங்கிறதுல வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அங்கேயாவது போய் இடி இவர் ஏற்கனவே ஜாமீன் கொடுத்தோம், மற்றபடி மந்திரி ஆகிட்டார், பணம் வாங்கிட்டு வந்து இது வந்து பதவி வாங்கி தரேன்னு சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினது. இப்போ அடுத்த குற்றச்சாட்டு வந்திருக்கு, இவர் மந்திரியாக இருக்கார், இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இங்கே எடுத்ததாக சொல்கிறாங்களே ஆதாரம். அதை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஒரு மந்திரி பதவியாச்சும் காலி பண்ணணும்ல. இடி செய்வாங்களா? அதுவும் பெரிய பிரச்சனை. செய்வது சந்தேகம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெகத்ரட்சகன் தான் அதில் துடிச்சு போகிறார். அரசியல்வாதி இவனுக்கெல்லாம் சொரணை மாணவக்க சூடு சொரணை இல்லை. செந்தில் பாலாஜிக்கெல்லாம் இன்னும் போட்டால் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வரலான்னு முடிவுக்கு வந்துட்டார், தைரியமாக இருக்கார். ஆனால் ஜெகத்ரட்சகனுக்கு இந்த அனுபவம் எல்லாம் இல்லை, ஜெயிலுக்கு போன அனுபவம் இல்லை. அதனால் அவர் கனிமொழியை அப்ரோச் பண்ணி டெல்லி செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை கோடி வேணாலும் கொடுக்குறேன், என்னைய வழக்கில் மாட்டி கைது செய்ய விடாதீங்க, அமித்ஷாட்ட நீங்கள் தான் எப்படியாச்சும் சொல்லி பண்ணணும்னு சொல்லி கனிமொழியும் அவருக்கு உடனே ஒத்துக்கிட்டதாகவும். ஏன்னா திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், கனிமொழி சொல்லி டிஆர் பாலு சொல்லி தான் அந்த ரைடு ஜெகத்ரட்சனை இப்போ ஓகேணும்னு. ஸோ ஜெகத்ரட்சன்கிட்டருந்து ஒரு பெரிய பணத்தை வாங்கி கொண்டு அவரை காப்பாற்றும் முயற்சியில் கனிமொழி அமித்ஷா மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ஜெகத்ரட்சகன் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்ப முடியல மாதிரி தானே இருக்குது. அமித்ஷா தான் கனிமொழி என்ன சொன்னாலும் செய்கிறாரு. அதனால் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்படுவாராங்கிறது சந்தேகம். என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் கைது செய்யப்படுவாருங்கிறது இதுவே கிடையாது, ரூல்ட் அவுட், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பிடிச்சது பூரா டாஸ்மாகில் டாஸ்மாக் மந்திரியை தான் பிடிப்பாங்க. அவங்க சொல்லிடுவார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, மந்திரி பண்ணியிருக்கான்னு தப்பித்து விடுவார். அதனால தான் ரொம்ப தெம்பாக பேசுகிறார் செந்தில் பாலாஜி, எவ்வளோ தெம்பாக பேசுகிறார் பாருங்க. சரி, இதனால் அவர் கைது செய்வதற்கும் வாய்ப்பில்லை. வேணும்னா ஜாமீன் ரத்திலையாச்சும் இதை சொல்லலாம், அதையும் சொல்லுவாங்களா அப்படிங்கன்னா கனிமொழிக்கு நல்ல வருமானம். இந்த இது போக மத்திய அரசாங்கத்தில் எந்த இதையும் செய்யணும் அப்படின்னா கனிமொழியை தான் பிடிக்கிறாங்க. கோடிக்கணக்கான கோடி, நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார் வெறும் இந்த ரெக்கமெண்டேஷனில். மோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை தலையிடுறதே இல்லை அமித்ஷா விஷயத்தில். அதனால் அமித்ஷா தான் எல்லா ஆட்டத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் இதில் பெரிய லெவலில் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிமகன்களுக்கு பூரா தெரிஞ்சு போச்சு, நம்ம இதில் கை வச்சுருக்காங்க இந்த அரசாங்கம், நம்ம இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குடிக்கலாம். 1 கோடியிலேருந்து 1.5 கோடி பேர். இந்த 1.5 கோடி ஓட்டு இனி திமுகவுக்கு விழுகாது. ஏன்னா குடிமகன்கள் வந்து நம்ம இதிலே கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து வெறுத்து போயிருக்காங்க. அது ஒரு திமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் இந்த ரைடில். அது இவ்வளோதான் சுது பண்ண முடியும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவரே சொல்கிறாரு, கனிமொழி பேட்டியை கேளுங்க. அமலாக்கத்துறை வந்து மதுபான அமலாக்கத்துறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும், பிஜேபி ஆட்சி செய்யாத அத்தனை மாநிலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக அது மாறி இருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வேணும்னே பண்ணுறாங்க, இடி எங்களை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இடி வேணும்னு பழி வாங்குற மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இடி என்ன சொல்கிறாங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அதிகம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா வச்சு விற்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா தெரியும். இன்றைக்கி இடி வந்து அதில் வந்து கற்பனையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், குடிமகன்கள் பூரா சோஷியல் மீடியாவில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான், 20 ரூபா வாங்குறான், 30 ரூபான்னு வாங்குறான்னு ரொம்ப நாளாக புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் 10 ரூபா வச்சுதான் விற்கிறான்னு தவிர அதுல மாற்றமே கிடையாது. சண்டை போட்டா கூட என்ன சொல்றாங்க, இஷ்டம் தான் குடிங்க, இல்லைன்னா குடிக்காதீங்க. அமைச்சர் கேட்டால் காசே வாங்கலன்றாரு, ஆனால் அவங்க வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. அப்போ அது ஈடி கண்டுபிடித்ததில் உண்மையிலேயே நடக்கிற விஷயம்.
அதுக்கடுத்தது கொள்முதலில் முறைகேடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே திமுக கம்பெனிகள். அதில் ஒருத்தனோட போட்டி பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கொள்முதலில் வந்து இது நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஈடி என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து லாரி இதெல்லாம் சப்ளை ஏற்றிட்டு போவாங்கல்ல, அது ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்ததுனாலையும் கரூர் அந்த பக்கம் அவர் சேர்ந்ததுனால நிறைய லாரி இதெல்லாம் அங்கே இருந்ததுனாலையும் இந்த டாஸ்மார்க்குக்கு வேண்டிய லாரிகளை பூரா இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்து அதில் கமிஷன் வாங்கி அது ஒரு பல கோடிகள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் ஈடியில் வெளிவருது. டிரான்ஸ்போர்ட்டில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஈடி ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அதனால் டிரான்ஸ்போர்ட்டில் அவருக்கு அதில் தனி. அடுத்தது பாட்டில் விற்பனை, அது தனி. இவதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 40,000 கோடி வந்து எடப்பாடி சொல்கிறது உண்மை. ஒரு வருடத்துக்கு 40,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம், இவர்களுக்கு 40,000 to 50,000 கோடி தனி வருமானம். அப்போ கணக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் 5 வருஷத்தில் இவர்கள் நினைத்தால் 9 லட்சம் கோடி கடனில் பாதி கடனை இந்த டாஸ்மாகில் வாங்குகிற லஞ்ச பணத்தை இது பண்ணாங்கன்னா அடைச்சிடலாம். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி விஷயம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார், சத்துணவை கொண்டு வந்தார், நிறையா பணம் தேவைப்பட்டது. சத்துணவை முதல்ல குழந்தைகளுக்கு கொண்டு வந்தார், அப்புறம் வயசானவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இதான ஒன்று நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்போ வரி நிறையா போடணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் ஒரு யுக்தி என்ன கையாண்டாருன்னா, மந்திரிங்களை பற்றி விஷயத்தை எடுத்து எந்தெந்த மந்திரி கொள்ளையடிக்கிறாங்கிறத உளவுத்துறையில் எடுத்து அவங்கள கூப்பிட்டு சில பேரை பயமுறுத்தி சில பேரெல்லாம் அடித்து பணத்தை பறித்து அரசாங்கத்தில் சேர்த்தார் சத்துணவுக்காக. அதே இதை ஸ்டாலின் மனசாட்சி உள்ளவராக, மனசாட்சிக்கு இவங்க குடும்பத்துக்கு என்றைக்குமே சம்மந்தம் இல்லை, குடும்பம் பூராமே அப்படி நினைத்திருந்தால் இந்த 40,000 கோடி 50,000 கோடி வரை ஒரு வருஷத்தில் கிடைக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி உங்களுக்கு வந்து 50,000 கோடிங்கும்போது ஒரு 3 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வந்து இவங்க ஆட்சியில் வந்திருக்கும். 9 லட்சம் கோடியில் பாதி கடனை அடைச்சிருக்கலாம். அது மனசாட்சி உள்ளவன் தானே செய்வான். எல்லாமே இப்போ உங்கள் குடும்பத்துக்கு போயிருக்கு. அதனால் இவ்வளவு இது வீக் பாயிண்ட் சில பேர் கேட்குறாங்க, இப்படி இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு பார்லிமெண்ட்டில் போய் பிஜேபியோட மோதுறாங்களே அது எப்படின்னு கேட்குறாங்க. இந்த மோதலே நாடகம் எதுக்குன்னா, இவன் ஈடியில் வந்து நம்மளை எடுக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதலை உருவாக்கி மோதுனதுனால தான் ஈடி அடித்தானும் ஊர் மக்களை ஏமாற்றணும் நம்மளெல்லாம் ஏமாற்றணுங்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது பார்லிமெண்ட்டில் நடந்த மோதல். எப்போவுமே கருணாநிதி காலத்துலேருந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு வைங்க, தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவார். கேட்டுட்டு என்ன பண்ணிடுவார், இந்த பிரச்சனைக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனையையும் இதையும் அப்படி ஒப்பிட்டு மக்களை ஏமாற்றி முட்டாளாக்குவார். அதே இதை தான் ஸ்டாலின் கடைப்பிடிச்சிருக்கார். ஈடி ரைடுக்கு வரப்போகுதுங்கிறது தெரிஞ்ச உடனேயே பார்லிமெண்ட்டில் தகராறு பண்ணு, அவங்களோட சண்டை போடு. மக்கள் கேட்டாங்கன்னா நாங்கள் சண்டை போட்டோம் அதனால தான் ஈடி ரைடு வேணும்னு அடிக்கிறாங்கன்னு சொல்லி பண்ணின அத்தனை அயோக்கியத்தனத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் போட்ட நாடகம்தான் அந்த பார்லிமெண்ட்டில் நடந்த மோதல். இதில் மிகப்பெரிய வேலை பண்ணது கனிமொழி தான். இந்த பக்கம் என்னன்னு சிரிச்சுக்கிறது, அந்த பக்கம் ஈடிக்கு போய் புகாரை கொடுத்து ரைடு அடிங்க, மற்ற கம்பெனிங்களுக்கு ஆர்டர் அதிகம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தூண்டி விட்டு ரைடு அடிக்க வச்சது அந்த அம்மா. இப்போ பாருங்கள், டபுள் வருமானம். பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இனி அமித்ஷாட்ட சொல்லி காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான கோடி அங்கேருந்து வாங்கிட்டு இவங்களை காப்பாற்றுகிற நாடகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆக கனிமொழி ஸ்டாலினை பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த ரைடில் நடந்த மற்றொரு முக்கியமான விஷயம். சரி, அடுத்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, சட்டப்படி உங்களுக்கு அதிகாரமே இல்லை ஈடிக்கு, இது மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதில் எப்படி ஈடி தலையிடலாம் அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு விளக்கி சொல்லணும் அப்படிங்கிறது. ஈடி எப்படி உள்ளே வந்தாங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை 45 எஃப்ஐஆர் போட்டிருக்கான் இந்த விஷயமா, டாஸ்மாக் விஷயமா. எப்படி போட்டான்? அவன் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் மாவட்ட செயலாளர் ஆச்சு திமுக காரங்களுக்கு. ஸ்டாலினுக்கு மாவட்ட செயலாளர் இல்லை. அவன் எப்படி போடுவான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தா நிறையா நடக்கும். சும்மா இதுக்கு போடுவான், ஒரு விபச்சாரம் நடக்குதுன்னு வைங்க, அதில் மூலமாக மாதத்துக்கு 2 கேஸ் போடுவான். அவன்கிட்ட பணம் மாதம் வாங்கிடுவான் மாமூல், ஆனால் 2 கேஸை போட்டுடுவான். இந்த ஷேர் ஆட்டோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கேஸ் சும்மா அப்படி எழுதிக்குவான். அது மாதிரி இந்த எஃப்ஐஆர் 45 எஃப்ஐஆர் ஈடி எதுக்கு போட்டான்,
டாஸ்மாக்கு என்னையா நீ ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுவான். ஏன்னா எதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வரும்னா அவ்வளோ வேணும் லஞ்சம் வாங்குகிறான். இந்த டாஸ்மாக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல ஐஏஎஸ்லேருந்து கீழே இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குகிறான். இடி சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக்கு கடைகளில் போடுறாங்கல்ல ஆட்களை, அதுக்கே லஞ்சம் கொடுத்து தான் வராங்களாம். ஏன்னா டாஸ்மாக்கு வர்றவன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், 50 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு இந்த கடையில் போடுங்க, அங்கே வருமானம் அதிகம் அப்படின்னு அவன் அந்த லஞ்சம் விளையாடு. அதுக்கப்புறம் தாசில்தார் பூரா லஞ்சம் வாங்குகிறான் இந்த சாராயத்தில் தாசில்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ்காரை எக்ஸ்ட்ரா டைமில் திறந்து வச்சுருந்தானா அவனும் லஞ்சம் வாங்குகிறான். அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பப்போ போட்டு ஒரு 45 எஃப்ஐஆர் போட்டான். ஈடு என்ன பண்ணிட்டாங்க, மாநில அரசாங்கத்தில் 45 எஃப்ஐஆர் இந்த அளவுக்கு இருந்தால் அவர்கள் தலையிட்டு அந்த இத்தனை எஃப்ஐஆர் வருது, அப்போ அங்கே சட்டவிரோத பணமாற்றம் நடக்குதோ அப்படின்னு வரலாம். அந்த சட்டத்தில் தான் இப்போ உள்ள வந்திருக்காங்க. இதில் எந்தெந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னா, கரப்ஷன் ஆக்ட் 2008 ஊழலுக்கு எதிரான, அதுக்கு பிஎம்எல்ஏக்கு அதிகாரம் இருக்குது. அதில் உங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்தது கருப்பு பண தடுப்பு சட்டம்னு 2002 வந்தது. அந்த கருப்பு பணம் இதில் விளையாண்டுருக்குங்கிறதுக்கு அதுலேயும் நடவடிக்கை எடுக்கலாம். பிஎம்எல்ஏ ஆக்டுனே ஒன்று இருக்குது. அது பண பரிமாற்றம் எது வந்தாலுமே அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் அமலாக்கத்துறை வந்தது சட்டப்படி ரைட்டு. இதில் நடவடிக்கை எடுப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு சட்டப்படி அதிகாரம் இருக்கிறது. இதில் மாற்று கருத்து இல்லை. செந்தில் பாலாஜி நல்லா புரிஞ்சுக்காங்க, சும்மா கத்தாதீங்க. இவங்க எப்படி வந்தாங்க, நீங்கள் 1000 கொள்ளை அடிப்பீங்க நாட்டை, ஒரு மத்திய அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனம் அதை கண்டுக்காமல் இருப்பாங்களா? அதனால் சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்தது செல்லும். அதனால் நீங்கள் ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி நீங்கள் அமித்ஷாவை பிடிச்சிங்கன்னா நீங்கள் தப்பலாமே ஒழிய, மற்றபடி இதில் ஈடி ஒழுங்காக தன் கடமையை செய்தால் நீங்கள் மறுபடியும் ஜெயிலுக்கு போகத்தான் நேரிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கான், ராஜினாமா செய்கிறீங்களா, பெயிலை கேன்சல் பண்ணட்டுமான்னு. யாராச்சும் இவ்வளவு எச்சரிக்கை விட்டும் தைரியமாக மந்திரி பதவியில் இருப்பாங்களா? இந்த ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறவங்களே இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு சுயமாக ஒன்றும் கிடையாது. ஆலோசனை சொல்கிறவங்களாச்சும் கேட்க வேணாமையா? உங்கள் மந்திரியை உள்ளே இப்போ வெயிலை ரத்து பண்ணிடுவேங்கிறான் ஜாமீனை சுப்ரீம் கோர்ட்டு. ரத்து பண்ணால் அவர் ஜெயிலுக்கு உள்ளே போகணும். பேசாமல் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டா அவர் வெயில் தப்போம் ஜாமீன். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு ஜாமீனையும் அவர் மந்திரி பதவியும் ராஜினாமா பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருக்கார். திடீர்னு ரத்தானா செந்தில் பாலாஜியை கைது பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னே தெரியல. காரணம் பணம் கொட்டும் மரம் அவர் செந்தில் பாலாஜி. அங்கேருந்து போயஸ் கார்டனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லேடிகிட்டேருந்து அப்போ ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை கொண்டு வந்தவர் இவர் செந்தில் பாலாஜி. அதில் இவருக்கு பங்கு கொடுத்தார் ஸ்டாலின் குடும்பத்துக்கு. துர்கா ஸ்டாலினுக்கு போய் ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்து தான் மந்திரி பதவி வாங்கினார். அதனால் ஸ்டாலின் இவன் பணம் காய்க்கும் மரம். முத்துசாமியை போட்டு பார்த்தேன், எதில் டாஸ்மார்க்கில் முன்னாள் மந்திரி, ஒரு வருமானமும் நமக்கு கிடைக்கவில்லை. துரைமுருகனை போட்டால் அத்தனையும் அவரே சுருட்டி கொண்டு போய் விடுவார். 60,000 கோடி சம்பாதித்திருக்கிறார் மணல் கொள்ளையில் அப்படின்னு கட்சிக்காரன் சொல்கிறான். 1 பைசா நமக்கு வரலையே. கேஎன்ஆர் 4,000 கோடி அடித்தார் சென்னை இந்த இதை வெள்ள தடுப்பு இதுக்கு. 1 பைசா நமக்கு வரலையே. நம்ம கட்சியில் இருக்கிற சீனியர் எவனுமே 1 பைசா கொடுக்க மாட்டேங்கிறானே. அந்த அதிமுகவிலிருந்து வந்தாலும் கொள்ளையடித்த பணத்தில் 90% நமக்கு கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அதனால் அவர் மந்திரி பதவி விட்டு விலகவே கூடாது, என்ன வந்தாலும் பார்க்கணுன்னு தான் அவரை ராஜினாமா செய்யாமல் வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ அவரை காப்பாற்றணும்னா மத்திய அரசாங்கத்தில் யாரை பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். மத்திய அரசாங்கத்துக்கு தேவை 23 MP. அதனால் இது பெருசாக உருவாகுதே ஒழிய இது புஸ்வானமாக போய்விடுமோங்கிற சந்தேகம் எனக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் நிலை அப்படிங்கிறது இந்த 1000 கோடி ஊழலில் அடுத்த கருத்து. இதில் நடிகர் விஜய் கொஞ்சம் தாக்கி அறிக்க விட்டார். உடனே செந்தில் பாலாஜிக்கு கோபம் வந்துருச்சு. விஜய் எங்கே நின்றாலும் தோற்கடிப்போம் அப்படின்னு பயமுறுத்துறாரு. இனி விஜய் இப்போ தான் லைட்டாக திமுகன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ஸ்டாலின் உதயநிதினு பேரை சொல்லவே தைரியம் இல்லை, அதுக்குள்ளே பயமுறுத்திட்டார். விஜய் எங்கு நின்றாலும் தோற்கடிப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, விஜயிடம் ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் இருக்கிறார்கள், எங்களுடைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர், சாதாரண பகுதி செயலாளர் இருந்து ஒவ்வொருவரும் ஒரு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறார். என்கிட்ட பல பிரசாந்த் கிஷோர் இருக்காங்கங்கிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்,
எங்கள்கிட்ட விஜய்ட்டு ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் இருக்குது. அந்த பிரசாந்த் கிஷோர் ரூபாயை வாங்கிட்டு தான் பண்ணுவான். அந்த ஆள் கள்ள ஓட்டு போட மாட்டான், ரவுடித்தனம் பண்ண மாட்டான், ஓட்டு இது பண்ணுறதுக்கு. ஆனால் திமுககாரன் கள்ள ஓட்டு போடுவான், ரவுடித்தனம் பண்ணுவான். அத்தனை அவன் பிரசாந்த் கிஷோரோட மட்டும் ஒப்பிட முடியாது. 10 பிரசாந்த் கிஷோர், ஒரு பிரசாந்த் கிஷோர் இல்லை, 10 பிரசாந்த் கிஷோர் அவன். அதனால் இவங்க வந்து என்ன வேணுனாலும் பண்ணி விஜயை கூட தோக்கடிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அப்படி தானே தோக்கடித்தாங்க, கோயம்புத்தூர்லேயும் அப்படி தான் தோக்கடித்தாங்க, அங்கே முதல்ல இங்கே கரூர் மாவட்டத்தில் நிற்கும் போதும் அப்படி தான் தோக்கடித்தாங்க. அதனால் இவர்கள் என்ன வேணுனாலும் செய்வாங்க. டிஆர் பாலு சொன்னார், கோயிலை 60க்கும் மேற்பட்ட கோயிலை இடித்திருக்கிறேன், எல்லாம் ஓட்டு எனக்கு கோபமாக இருப்பான்னு தெரியும், ஆனால் அவன் ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு தெரியும்னாரு. நீ ஓட்டே போட வேணாம், உன் ஓட்டை எனக்கு வாங்க தெரியும்னு சொன்னாங்க. அதனால் அவர் பிரசாந்த் கிஷோர் எங்கிட்ட 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் இருக்கான்னு சொல்கிறது அவருக்கே விஜய்க்கு சொல்கிறேன். அவங்க எல்லாம் பிரசாந்த் கிஷோரோட பெரிய ஆளுங்க. கள்ள ஓட்டு போடுவான். பிரசாந்த் கிஷோருக்கு கள்ள ஓட்டு போட தெரியாது. ஆளுங்களை வச்சு அடியால் வச்சு அடிப்பான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பணம் கொடுப்பான். கரெக்டாக ஒரு 10 வீட்டுக்கு ஒரு கட்சிக்காரன், 20 வீட்டுக்கு ஒரு கட்சிக்காரன் பணத்தை கரெக்டாக சப்ளை பண்ணுவான். பிரசாந்த் கிஷோருக்கு இந்த டெக்னிக் தெரியாது. அதனால தான் செந்தில் பாலாஜி விஜயை பயமுறுத்துகிறார். பார்ப்போம் செந்தில் பாலாஜி நாட்டை எவ்வளோ. இது மாதிரி ஆடினாலுங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம் தெரியுமா? உங்களை மாதிரி மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அடிச்சுட்டு படிக்கிற கொள்ளைக்கு 1 வருஷம் ஜெயிலில் இருந்தீங்கல்ல, அது கடவுள் கொடுத்த தண்டனை. அடித்த கொள்ளைக்கு இன்னும் திருந்தலை, இன்னும் பல ஆண்டு காலம் நல்லா ஹிந்தி கற்றுக்கங்க. திகாருக்கு போகிறீங்களா இல்லையான்னு பாருங்க. உங்கள் வாழ்நாளில் பல காலம் நீங்கள் திகாரில் கழிக்க வேண்டியது இருக்கும். ஈடியை வச்சு சொல்லலை, மோடியை வச்சு சொல்லலை, அமித்ஷாவை வச்சு சொல்லலை, இறைவனை வச்சு சொல்லலை. செய்த பாவத்துக்கு இந்த பிறவியிலேயே உங்களை போன்றவர்களுக்கும் ஸ்டாலினை போன்றவர்களுக்கும் தண்டனை உறுதி. அப்படிங்கிறது எத்தனை ஆயிரம் கோடியா? கேவலமாக இல்லை. ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க, மந்திரியாக இருக்கீங்க, லட்சணத்தில் பட்ஜெட்டை போட்டுருக்காங்க. என்ன பட்ஜெட்டை போட்டு என்னத்தை கிழிச்சிங்க? பட்ஜெட்டை போட்டுட்டு இந்த தடவை எல்லாத்துக்கும் என்னென்னா என்னமோ பெரிய இதை அவங்க அறிவிப்பு விடுற மாதிரி எல்லா இடங்கள்லையும் டிவி வச்சுட்டாங்க. டிவி வச்சுட்டு எல்லாருமே உட்காந்து பார்க்குறதுக்கு சேரை போட்டாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் டிவி, கோயம்பேடில் டிவி. இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு வயலாச்சும் சேரில் உட்காந்து இவங்க போடுற பட்ஜெட்டை பார்த்தானான்னு பாருங்கள். கேவலம், காரி துப்பணும். ஒருத்தம் கூட உட்காந்து பார்க்கல. தெரியும் அவனுக்கு 9 லட்சம் கோடி கடன்னு சொல்ல போகிறான் பட்ஜெட்டில்ங்கிறத. சாதாரண குடிமகன் புரிஞ்சுக்கிட்டான், சாதாரண மனிதர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டான். 9 லட்சம் கோடி வருவான். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வெளியில் போகும்போது 5 லட்சம் கோடி, 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி ஆக்கிட்டான். இன்னும் 1 வருஷம், அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷன் நடக்கும்போது 10 லட்சம் கோடியாக கணக்கு காமிக்க போகிறான். இதுதான் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் போய் இவங்களை என்னத்தை கிழிக்கிறது, இவன் என்னத்தை சாதனை பண்ணுறது? ஊர் பூரா கடனை வச்சுக்கிட்டு கிடைக்கிற பணத்தை அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு 40,000 50,000 கோடின்னு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கம்பெனி ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாட்டில் கடன் வராமல் என்ன இருக்கும்? ஈடி சொல்லியிருக்கான், வரியெல்லாம் ஒழுங்காக கட்டலை, அப்புறம் எங்கே நாடு உருப்படும்? அரசாங்கத்துக்கு எப்படி வருமானம் வரும்? அதனால் வெக்கம் இல்லாமல் பட்ஜெட்டை போடுங்க. பட்ஜெட்டில் என்னத்தை கிழிச்சிங்க? பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க? அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சொத்தை வந்து பெண்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணால் வரி சலுகையாம். வரி சலுகைனா குறைப்பாங்களாம். வரியை குறைப்பீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் லஞ்சமே சதவீதத்தில் கேட்குறான். பெண்கள் போட்டால் லஞ்சத்தை குறைப்பீங்களா? மூர்த்தி பதில் சொல்லுங்கள், ஸ்டாலின் பதில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்கும் லஞ்சத்தை குறைப்பீங்களா? வீடு கட்டினா சிஎம்டிஏக்கு 20 லட்சம் கொடுக்கணும். ஃப்ளாட்டு கட்டுறவன் நீங்கள் ஏதாச்சும் சலுகை கொடுத்து அதை குறைக்க முடியுமா உங்கள் பட்ஜெட்டில்? கொள்ளையடிப்பதே நீங்கள், அப்புறம் என்ன பட்ஜெட்டில் பெரிய சலுகை கொடுத்துருக்கீங்க? இதுவரை என்னத்தை கிழிச்சிங்க? 15 நாள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பான். அதுதான் ஏன் லீவுன்னு பேர். இது ஏற்கனவே இருந்தது. பாதியில் அதை இது பண்ணி ரத்து செஞ்சுட்டு இப்போ ஊழியர்கள் போராடினோடனே அதை திருப்பி கொடுக்குறத ஒரு சாதனை மாதிரி சொல்லி கொண்டு இருக்கீங்க. பட்ஜெட்டில் உருப்படியாக எந்த வித விஷயமும் இல்லை, உருப்படியான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அடுத்தது உதயநிதி, அதை விட்டுட்டோம், அதிலேயே பேசியிருக்கணும். உதயநிதி இந்த ஐபிஎல் இதில் போகிறாரு, டிஷர்ட்டு போட்டுட்டு
அந்த டிஷர்ட்டில் பாருங்கள் எஸ்என்ஜேன்னு போட்டுருக்கு. இந்த படத்தை பாருங்கள். இந்த எஸ்என்ஜேங்கிறது சாராய கம்பெனி. ஜெயமுருகன் அப்படிங்கிற திமுக காரன் பேரில் இருக்குது. இவங்க குடும்பத்தோட பினாமி. இவங்க தான் அந்த சாராய கடையவே வச்சு நடத்துகிறாங்க. ஒரு முதல்வருடைய குடும்பம் நாட்டில் சாராயம் விற்கிற பிஸ்னஸை வச்சு நடத்துகிறாங்கன்னா இதை விட காரி துப்பணும். உங்களை என்ன பண்ணுறதுக்குன்னு தொழில் இல்லையா? வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு கம்பெனியை ஆரம்பித்து அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டு அக்குற்றூலியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சாராய பிஸ்னஸை போய் பண்ணுறீங்களேயா ஒரு முதலமைச்சர், உதவி துணை முதலமைச்சர்? வெக்கமாக இல்லை? பனியனில் போடலாமா? ஒரு சாராய கம்பெனி உங்கள் சட்டையில் ஒரு துணை முதல்வர் போடலாமா? காரி துப்ப மாட்டான். அதனால் வேதனைக்குரிய விஷயம், ஒரு துணை முதல்வர் ஒரு சாராய கம்பெனி பேரை இதில் டிஷர்ட்டில் போட்டுட்டு ஐபிஎலுக்கு போகிறாரு. அதையும் பெருமையாக வீடியோ எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது கேவலமான விஷயம் என்பதை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.